السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من كان له ثلاث بنات فصبر عليهن وأطعمهن وساقهن وكساهن من جدته كن له حجابا من النار يوم القيامة، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், கத்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்லநாயனின் கிருபையும் மஃபிரத்தும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையாலும் கருணையாலும் இஸ்லாம் என்கின்ற ஒப்பற்ற மார்க்கத்தை நமக்கு இறைவன் தந்து மானுடைய உயிருக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதல்களையும் தந்திருக்கின்றான். அந்த வரிசையில் பெண் குழந்தைகளை குறித்தும் பெண்களை குறித்தும் இஸ்லாம் எவ்வளவு உயர்வுபடுத்தி இருக்கின்றது, எப்பேற்பட்ட உரிமைகளை எல்லாம் பெண் குலத்திற்கு வழங்கி இருக்கின்றது என்பதை குறித்துத்தான் நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நபிமொழியில், யார் 3 குழந்தைகளை, பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை அமைத்து கொடுத்து உணவு, உடை, உறைவிடம் என்று எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தருவாரோ அந்த பெற்றோருக்கு நாளை மறுமையில் அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் இவர்கள் பெற்றோர்கள் நரகத்திற்கு செல்லாமல் திரையாக தடுப்பாக வந்து நிற்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். இன்னொரு அறிவிப்பில், யார் 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்பார்கள், 3 குழந்தைகள் மட்டும்தானா? 2 குழந்தைகளை பெற்றெடுத்தால், 2 மக்களை பெற்றெடுத்தாலும் அந்த சிறப்பு உண்டு, சொர்க்கம் அவர்களுக்கு வாஜிபாகும். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களில் ஒருவரான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒருவேளை யாராவது ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாலும் இந்த சிறப்பு உண்டா, கிடைக்குமா என்று கேட்டிருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாலும் அவர்களை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் சொர்க்கம் உண்டு என்று சொல்லி இருப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவார்கள். பெண் குழந்தைகளை பொறுத்தவரையில் இஸ்லாம் நமக்கு தெளிவான முறையிலே வழிகாட்டி இருக்கின்றது. ஆண் குழந்தைகளை காட்டிலும் பெண் குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றது என்று இஸ்லாம் வலிய வந்து கூறுவதற்கான காரணம், அன்றைய தேதியில் பெண் குழந்தைகளை பிறப்பு என்பது அது ஒரு துரதிர்ஷ்டவசமாக கருதப்பட்டு வந்தது.
ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையே இருந்த அந்த இணைப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு வேலை நிமித்தமாக எப்பொழுது சென்றாலும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லிவிட்டுத்தான் செல்வார்கள். திரும்ப ஊருக்கு வருகின்ற பொழுது முதலாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் சந்திப்பார்கள். இது ஃபாத்திமா நாயகி சிறுமியாக இருந்ததிலிருந்து தொடர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனைவியாய், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாயாராக இருந்த போதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொல்லிவிட்டு போவது ஃபாத்திமா நாயகியிடத்தில் தான் முதலாக வந்து சந்திப்பதும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான். ஒரு சபையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ளே வருகின்றார்கள் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று வரவேற்பதை பார்த்தே சஹாபாக்கள் புரிந்து கொள்வார்கள், வருவது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாகத்தான் இருக்கும் என்று. ஏனெனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று வரவேற்பது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மட்டும்தான். இப்படி பெண் பிள்ளைகளுக்கு ஏராளமான கண்ணியம் செலுத்த வேண்டும் என்பதை தன்னுடைய செயல் வடிவத்திலும் காட்டியிருக்கின்றார்கள். ஏன், நம்முடைய மாநில மத்திய அரசுகள் கூட தேர்தல் நேர அறிக்கைகளில் பெண்களுக்கான உரிமைகள் என்னென்ன வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு உள்ளிட்ட எல்லா கோரிக்கைகளையும் முன்னிறுத்தித்தான் வாக்குகளை சேகரிப்பது உண்டு. அவர்கள் இடஒதுக்கீடை தருகின்றார்களா, நிறைவேற்றுகின்றார்களா என்பது வேறு. மாநில அரசு கூட இலவச பஸ் பயணம் என்றும் மகளிர் உதவித்தொகை என்றும் ஏராளமான விஷயங்களை பெண்களை முன்னிறுத்தி அவர்கள் ஏற்பாடு செய்வதற்கான காரணம், பெண்களை நாம் கவர்ந்து விட்டால் நாம் ஆட்சி கட்டிலில் ஈஸியாக இலகுவாக அமர்ந்து விடலாம் என்பது அவர்களுடைய போக்கு. இப்படி ஒரு சமூகத்தினுடைய பெண்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்று தர வேண்டும் என்பதில் அன்றைய காலம் இஸ்லாம் அறிமுகமான தொடக்கத்தில் இருந்து இன்னைக்கு நிலவக்கூடிய சூழல் வரைக்கும் பெண்களுக்கான உரிமைகளை பற்றி பேசுவதும் அவர்களுக்கான உரிமைகளை வகுத்து தருவதும் ஒரு முன்னேற்பாடாக, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, தாங்கள் இருக்கக்கூடிய தகுதியிலிருந்து சற்று உயரமாக போக வேண்டும் என்று சொன்னால் பெண்களை கவர்ந்திருக்க வேண்டும் என்றதன் அடிப்படையில் பார்க்கப்படுகின்றது. பெண்கள் மற்றும் குழந்தை அமைச்சகம் அதுவும் இந்திய அரசாங்கமும் சேர்ந்து 2008 முதல் ஆண்டுதோறும் ஜனவரி 24ஆம் தேதியே தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த தினத்தில் பெண்களுக்குண்டான சம உரிமை, கல்வி உரிமை, சுயமரியாதை, சட்ட உரிமை, வரதட்சணை இவற்றிலெல்லாம் பெண்களுக்கு என்னென்ன முன்னுரிமைகள் கொடுக்க வேண்டும் என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த நாளை பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகமும் இந்திய அரசும் 2008 முதல் ஜனவரி 24ஆம் தேதியே தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆனால் இஸ்லாம் சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பெண்களுக்கான பிறப்புரிமையிலிருந்து தொடங்கி அவர்களுக்கு தேவையான எல்லா உரிமைகளையும் பெற்று தந்தது, பேசியது. மக்களிடத்திலே பெண்களுக்கென்று என்னென்ன உரிமைகள் இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் பிரகடனப்படுத்தி, அறிமுகப்படுத்தி, விழிப்புணர்வை ஏற்படுத்தி எல்லா விதமான உரிமைகளையும் பெற்று தந்தது இஸ்லாம். அரபுகளுடைய வழக்கத்தை பொறுத்தவரையில் குர்ஆனே நமக்கு சொல்லி காட்டும், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِأُنثَىٰ ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்ற செய்தி சொல்லப்பட்டு விட்டால் அவர்களுடைய முகமெல்லாம் மாறி போய்விடும். எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றதா, அதை அவசகுணமாகவும் துர்க்குறியாகவும் கருதி வந்த, துரதிர்ஷ்டவசமாகவும் கருதி வந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள்ளார் இருக்கக்கூடிய இறுக்கத்தை போக்குகின்றான். பெண் குழந்தைகளை குறித்து முதல் வசனம் அந்த இறுக்கத்தை போக்கி, பெண் குழந்தைகளை நீங்கள் துரதிர்ஷ்டவசமாக கருதக்கூடாது. உங்களுக்கு எப்படி ரிசுக்கை அல்லாஹ் கொடுக்கின்றானோ அதே போன்றுதான் அவர்களுக்கும் தேவையான ரிசுக்கை அல்லாஹ் வழங்குகின்றான்
எனவே வறுமையை பயந்தோ அவர்களை வளர்த்து ஆளாக்க முடியாது, காசு பணம் நஷ்டம் வந்துவிடும் அல்லது தடுமாற்றம் வந்துவிடும், பொருளாதார பற்றாக்குறை வந்துவிடும், இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாம், அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு எப்படி நான் ரிசுக்கை கொடுக்கின்றேனோ அதே போன்றுதான் நீங்கள் பெற்றெடுத்த பெண் மக்களுக்கும் நான் ரிசுக்கை கொடுக்கின்றேன். எனவே பெண் குழந்தைகளை நீங்கள் துஷ்டமாகவோ நீங்கள் அதை ஒரு கேவலமாகவோ கருத வேண்டாம் என்று இறைவன் அந்த மக்களுக்குள்ளார் இருக்கக்கூடிய இறுக்கத்தை முதலாக போக்குகின்றான். சூரா அன்ஆமிலே ஒரு வசனம் வரும், குல் தஆல வத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும். அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்கள், அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹ் துஷ்ரிக் பிஹி ஷைஆ, இறைவனுக்கு இணை வைக்க கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களை நல்ல முறையில் பராமரித்துக் கொள்ளுங்கள், அவர்களை நல்ல முறையில் பாதுகாத்து வாருங்கள், அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்யுங்கள். அதே போன்று வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக், வறுமையை பயந்து பொருளாதார பற்றாக்குறையை பயந்து அவர்களை நீங்கள் கொல்ல வேண்டாம், அவர்களை துரதிருஷ்டவசமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நஹ்னு நர்சுகுக்கும் வ இய்யாஹும், உங்களுக்கு நான் எப்படி ரிசுக்கை வழங்குகின்றேனோ அதே போன்றுதான் நீங்கள் பெற்றெடுத்த மக்களுக்கும் நான் தான் ரிசுக்கை வழங்குகின்றேன். அதை பற்றி, வறுமையை பற்றி, பொருளாதார பற்றாக்குறையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று முதல் கட்டமாக பெண் குழந்தைகள் மேல் இருக்கக்கூடிய இறுக்கத்தை போக்குகின்றான். அடுத்த வசனத்தை அல்லாஹ் இருக்கின்றான் சூரா பனு இஸ்ராயீல், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக். அதே வசனம், வறுமையை பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொல்லாதீர்கள், பெண் குழந்தைகளை கொல்லாதீர்கள். அப்படி நீங்கள் கொள்வது இன்ன கத்லஹும் கான ஹித்அன் கபீரா, நீங்கள் அவ்வாறு கொள்வதானால், கொலை செய்வீர்களானால் அது மிகப்பெரிய பாவமாகும், மிகப்பெரிய தவறாகும், வரலாற்று பிழையாகும் என்று அது பாவம் என்பதை அல்லாஹு தஆலா அறிவிக்கின்றான். அதே வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நஹ்னு நர்சுகுக்கும் வ இய்யாஹும், உங்களுக்கு நாம் எப்படி ரிசுக்கை கொடுக்கின்றோமோ அதே போன்றுதான் நஹ்னு நர்சுகுஹும் வ இய்யாக்கும், அவர்களுக்கு நான் ரிசுக்கு கொடுப்பதை போல், அந்த பெண் மக்களுக்கு நான் ரிசுக்கு கொடுப்பதை போல் உங்களுக்கும் நான் தான் ரிசுக்கு கொடுக்கின்றேன். உங்களுக்கு ரிசுக்கை தருவதை போல் அவர்களுக்கும் நான் தான் ரிசுக்கு தருகின்றேன். ரிசுக்கினுடைய பொறுப்பு என்னிடத்திலே இருக்கின்றது. வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், வறுமையை காரணம் காட்டி கொலை செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அடுத்த கட்டமாக அதை பாவம் என்று சொல்கின்றான். 30வது ஜுஸ்இலே சூரா தக்வீரிலே அல்லாஹ் அடுத்த கட்டமாக சொல்கின்றான், மூன்றாவது கட்டமாக, வைதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குதிலத், ஒருவேளை நீங்கள் அப்படி பெண் சிசுவை, அது குழந்தையிலேயே கருவிலே நீங்கள் கொன்றால் அந்த குழந்தைகளிடத்திலே, அந்த சிசுவிடத்திலே கேள்வி கேட்கப்படும், நீ எதன் காரணமாக கொல்லப்பட்டாய், உன்னை யார் கொலை செய்தது, உன்னை யார் உயிரோடு புதைத்தது, அதற்கான காரணம் என்ன என்று அந்த சிசுவிடம் உங்களை குறித்து கேள்வி கேட்கப்படும் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே பெண்களுக்கான பிறப்புரிமையை சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக, இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பாக அங்கே நிலவி வந்த பெண் சிசு கொலையை தடுத்து எறிந்து இந்த வசனங்களை எல்லாம் இறக்கி, பெண் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் என்று பெண் குழந்தைகளுக்கான பிறப்புரிமையை வழங்கியது இஸ்லாம் சுமார் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு. அடுத்தபடியாக கல்வி உரிமையை வழங்கியது இஸ்லாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இல்லை என்றால் குடும்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது என்றும், பெண்களுக்கு மட்டுமே இருந்த பிரத்யேகமான சட்டங்கள், ஏராளமான சட்டங்கள் முடங்கி போயிருக்கும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகச்சிறந்த கல்வியாளர், சுமார் 2000 சில்லறை ஹதீஸ்களை அறிவித்து பெண்களுக்கு தேவையான எல்லா விதமான சட்ட நுணுக்கங்களையும் அந்த ஹதீஸில் இருந்துதான், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த அந்த ஹதீஸில் இருந்துதான் ஏராளமான மார்க்க சட்டங்கள் நமக்கு கிடைக்கின்றன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதான பொழுது
லஹாக் இப்னு கைஸ் என்பவர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியினுடைய சகோதரி ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள், பிரசங்கம் செய்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நிலைமை மோசமடையும் பொழுது, எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால், அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் இனி நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று சஹாபாக்களிடத்திலே ஒரு தடுமாற்றம் வந்த பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தடுமாற்றத்தை, அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்து வைத்தார்களோ, அதே போன்றது ஒரு தடுமாற்றம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட போதும் வந்தது. அங்கே கூடியிருந்த ஆண் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசியது யார் என்றால் ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். அன்றைய அரசியல் நுணுக்கங்களை கரைத்து குடித்து தேவையான அரசியல் கல்வி அறிவு அவர்களிடம் இருந்ததின் காரணமாகத்தான் ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உரையாற்ற கூடியிருந்த சஹாபாக்கள் எல்லாம் அன்னைக்குண்டான சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் விதமாக அவர்களுடைய உரை இருந்தது என்பதை வரலாற்றிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். உமையாக்களுடைய ஆட்சியிலே அப்துல் மலிக் பின் மர்வான் அவர்கள் அடுத்த ஆட்சி பொறுப்பை ஏற்கப் போகின்றார்கள். அதற்கு முன்னதாக பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்கின்றார்கள். பரீரா ரலியல்லாஹு அன்ஹா யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அடிமையாக இருந்தவர்கள். அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுதந்திரமானதற்கு பிறகு உமையாக்களுடைய ஆட்சி காலம் வருகின்ற பொழுது அப்துல் மலிக் பின் மர்வான் அவர்கள் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போய் சந்திக்கின்றார்கள். ஏன் சந்திக்க வேண்டும்? அன்றைய கால அரசியல் நிகழ்வுகளை கரைத்து குடித்திருந்தவர்கள் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அன்னைக்குள்ள தேவையான எல்லா விதமான கல்வி அறிவும் அவர்களிடம் இருந்தது. அப்துல் மலிக் பின் மர்வான் பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்துல் பின் மலிக் மர்வான் அடுத்த ஆட்சி கட்டலில் அமரப்போவது நீங்கள் தான். அடுத்த ஆட்சியை பிடிப்பது, ஆட்சி அமைக்க போவது நீங்கள் தான். எனவே உங்களுடைய ஆட்சி காலத்தில் ரத்தம் சிந்துகின்ற எந்த சூழலும் வந்துவிடக் கூடாது. மக்கள் ரத்தம் சிந்துகின்ற அளவிற்கு உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று சான்றிதழ் பெற்ற பிறகும் கூட சொர்க்க வாசலை அடைவதற்கு இன்னும் மிகச் சமீபமாக இருக்கின்றது என்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட அவர் செய்த இது போன்ற இரத்தம் தோய்ந்த சம்பவங்களின் மூலமாக அவர் நரகத்திற்கு மாற்றப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் இரத்தம் சிந்துகின்ற சூழலை உருவாக்கிவிடக் கூடாது என்பதாக அன்னை பரீரா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து பாடம் படித்த பரீரா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஆட்சி கட்டலில் அமரப்போகின்ற அப்துல் மலிக் பின் மர்வான் என்கின்ற ஆண் மகனுக்கு உபதேசம் செய்து வழி எழுப்புகின்றார்கள். வரதட்சணையை பொறுத்தவரையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே மகனுடைய பிரச்சனை வருகின்றது. இப்பொழுது நம்மளுடைய கால நாட்டு சூழலை பொறுத்தவரையில் எப்படி ஆண்களை பெற்றெடுத்தால் அது வரவு என்றும் பெண்மகளை பெற்றெடுத்தால் அது செலவு என்றும் நாம் தவறாக கற்பனை செய்து வைத்திருக்கின்றோமோ, அதே போன்று அங்கே அரபு உலகத்தின்படி உண்மையான நிலவரத்தின்படி ஆண்களை பெற்றெடுத்தவர்கள் தான் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருப்பார்கள். இவரை நான் எப்படி கரை சேர்க்க போகின்றேன், எனக்கு மகன் பிறந்திருக்கின்றானே, எவ்வளவு தூரம் மகர் கொடுத்து இவனுக்கு நான் கல்யாணம் முடித்து வைப்பது என்பதாக ஆண்களை பெற்றெடுத்தவர்கள் தான் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இப்பேற்பட்ட சிக்கல் ஒன்று வருகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செய்து மிம்பரில் நின்று மக்களுக்கு அறிவிக்கின்றார்கள், மகர் சம்பந்தமாக பிரச்சனை வந்திருப்பதால் இனிமேல் பொதுவாக ஒரு தொகையை நிர்ணயித்து அதே தொகையை ஒவ்வொரு ஆண்மகனும் தான் மனம் முடிக்கப் போகின்ற ஜோடிக்கு தந்துவிட வேண்டும். நாம் இதை நிர்ணயிக்காவிட்டால் காசு இருப்பவர்கள் அதிகமாக மகர் கொடுத்து திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள், அதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் காசு இல்லாதவர்கள், வசதி இல்லாதவர்கள் அந்த மகரை கொடுப்பதற்கு சிரமப்படுகின்றார்கள். எனவே ஒரு தொகையை நிர்ணயித்து விட்டால் அந்த மகரை சேர்ப்பதற்காக ஒரு ஆண்மகன் உழைப்பான்.
காசு இருப்பவர்களும் இல்லாதவர்களும் அந்த மகர் தொகையை மட்டும் கொடுத்து திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று மக்களுக்கு அறிவிப்பு செய்து சுமார் 400 திர்ஹம் என அறிவிப்பு செய்கின்றார்கள். 400 திர்ஹம் அளவாக நிர்ணயிக்கப்படுகின்றது மகருடைய தொகை என்று நிர்ணயம் செய்துவிட்டு அறிவிப்பு செய்துவிட்டு இறங்கி விடுகின்றார்கள். அந்த கூட்டத்திலே அதை கேள்விப்பட்ட ஒரு பெண்மணி எந்திரத்தில் நின்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஆட்சேபனை தெரிவிக்கின்றார். என்ன ஆட்சேபனை? வஆதீதும் இஹ்தாஹுன்ன கின்தாரா, மஹர் விஷயமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது வஆதீதும் இஹ்தாஹுன்ன கின்தாரா, அந்த பெண் மக்களுக்கு மனைவியாக வரப்போகின்றவருக்கு குவியல் குவியலாக மகர் கொடுத்து திருமணம் முடியுங்கள் என்பதாகத்தான் குர்ஆனிலே இருக்கின்றது. குவியல் குவியலாக கொடுக்க வேண்டும் என்று குர்ஆனிலே இருக்கின்ற பொழுது எப்படி நீங்கள் இதுதான் தொகை என்று ஒரு தொகையை நிர்ணயம் செய்யலாம்? இது ஆட்சேபனைக்குரியது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கவனத்திற்கு ஒரு பெண்மணி கொண்டு போக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுதாரித்துக் கொண்டு திரும்பவும் மிம்பர் படியில் ஏறி தான் அறிவித்த அறிக்கையை வாபஸ் வருகின்றார். அப்படியானால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அறிவிப்பை வாபஸ் பெற்றதற்கு பிறகு சொன்ன செய்தியும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு ஆண் மகன் இங்கே தவறிழைத்து விட்டான், ஒரு பெண் மகள் அவள் பெண்ணாக இருந்தாலும் குர்ஆனையும் அறிவியலும் கரைத்து குடித்து வைத்திருக்கின்றாள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசினார்கள் என்பது வரலாறு. எனவே ஒரு பெண்ணுக்கான தேவையான வரதட்சணைக்கான உரிமை இந்த இஸ்லாம் தந்திருக்கின்றது. எப்படி பிறப்புரிமையை தந்ததோ, கல்வி உரிமையை தந்ததோ, அதே போன்று மகருக்கான உரிமையும் பெற்று நிலைநாட்டியது 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் இந்த வேலையை செய்தது. அதே போன்றுதான் சொத்துரிமையிலும் ஸஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களத்திலே ஷஹீதாகி விடுகின்றார். ஷஹீதானதற்கு பிறகு 2 குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய ஸஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் கைகட்டி நிற்கின்றார். என்னுடைய கணவர் வஃபாத் ஆகிவிட்டார், அவருடைய குடும்பத்தார் எனக்கு எந்த சொத்து பத்தும் இல்லை என்று வாதிடுகின்றனர். நான் குழந்தைகளை வைத்திருக்கின்றேன், என்னுடைய சம்பாத்தியத்திற்கு என்னுடைய வாழ்வாதாரத்திற்கு இப்பொழுது நான் என்ன செய்வது? எனக்கென்று வருமானம் கிடையாது. என்னுடைய கணவரோ உஹது யுத்தத்திலே ஷஹீதாகி விடுவார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. நான் என்ன செய்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கை பிசைந்து நின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் போய்விட்டு வாருங்கள், இது சம்பந்தமாக இறைவசனம் இறங்கியதற்கு பிறகு நான் கூப்பிடுகின்றேன் என்று சொல்ல, அப்பொழுது இறங்கியதுதான் யுஸீகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹவ்லில் உன்ஸயைன், பெண்களுக்கான சொத்துரிமையை பேசக்கூடிய வசனம். பொதுவாக எல்லா விதமான சட்ட நுணுக்கங்களையும் சொத்துரிமை சார்ந்த எல்லா நுணுக்கங்களையும் பேசினாலும் பெண்களுக்கும் சொத்திலே பங்குண்டு என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே இறக்கி வைத்து பிறகு ஸஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தினரையும் அவர்களுடைய மனைவியாரையும் அழைத்து குடும்பத்தினரை பார்த்து சொன்னார்கள், ஸஅத் இப்னு ரபீஅ பெற்றெடுத்த இந்த குழந்தைகளுக்கு 3 பங்கை நீங்கள் தந்துவிட வேண்டும், மனைவிக்கு 8 பங்கு சொத்தை தந்துவிட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். சுயமரியாதையை பெற்றுக் கொடுத்ததும் இஸ்லாம் தான். எங்கெல்லாம் பெண்களுக்கு சுயமரியாதைக்கான இழுக்கு வருகின்றதோ அங்கெல்லாம் அதை தடுத்து நிறுத்தியது மட்டுமல்ல, பெண்களுக்கு தேவையான எல்லா விதமான நன்னெறிகளை போதிப்பதோடு அவர்களுக்கு தேவையான சுயமரியாதையும் பெற்று தந்தது. எப்படி பெற்று தந்தது? அபூ கைஸ் அவர்கள் வஃபாத் ஆகி விடுகின்றார்கள். அபூ கைஸ் வஃபாத் ஆனதற்கு பிறகு அவருடைய மனைவி இருக்கின்றார். அந்த பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்து கவலை தோய்ந்த முகத்தோடு நிற்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஏது என்று விசாரிக்கின்றார்கள். அபூ கைஸ், என்னுடைய கணவர் ஷஹீதாகிவிட்டார், என்னுடைய கணவர் வஃபாத் ஆகிவிட்டார், ஆனால் அவருடைய மகன் என்னை திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்படுகின்றார், எனக்கு இதில் கொஞ்சமும் உடன்பாடு இல்லை. நான் அவரை மகனாகத்தான் பாவிக்கின்றேன், நான் அவரை மகனாகத்தான் கருதுகின்றேன்.
அப்படி இருக்கின்ற பொழுது அவர் எப்படி என்னை திருமணம் முடிக்கிறார்? அபூ கைஸ் மிகவும் சாலிஹான மனிதர், அவர் குடும்பமும் நல்ல குடும்பம், ஆனால் அவருடைய மகன் என்னை திருமணம் முடிப்பதாக எனக்கு பேச்சுவார்த்தை கொடுத்து அனுப்புகின்ற பொழுது அதை என்னால் தாங்க முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை என்கின்றார்கள். அன்றைய தேதியில் தகப்பனார் வஃபாத்தாகிவிட்டால் தகப்பனாருக்கு இரண்டாவது தாரத்தில் பிறந்தவர்கள் தகப்பனாருடைய முதல் தாரத்தை திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் நிலவி வந்தது. இஸ்லாம் திருமணத்தை முறையாக முறைப்படுத்தப்படுவதற்கு முன்னால் என்னுடைய தகப்பனார் வஃபாத்தாகிவிட்டால் தகப்பனாருடைய இரண்டாம் தாரத்து மகன் தகப்பனாருடைய முதல் தாரத்தை திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் நிலவி வந்தது. அதே சூழல் தான் இந்த பெண்மணிக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. அபூ கைஸ் வஃபாத் ஆகிவிட்டார். அபூ கைஸினுடைய முதல் தாரத்தை அபூ கைஸினுடைய இரண்டாவது தாரத்திற்கு பிறந்த மகன் திருமணம் முடிக்க ஆசைப்படுகின்றார். அபூ கைஸினுடைய மனைவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் வந்து நிற்க, அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்றுதான் சொன்னார்கள். இது விஷயமாக ஆயத்து வந்ததற்கு பிறகு, இறைவனுடைய கட்டளை வந்ததற்கு பிறகு நான் தீர்ப்பு சொல்கின்றேன். ஆயத்தை அல்லாஹ் இறக்கினார், பெண்களுக்கான சுயமரியாதைக்கு எந்த இழுக்கும் வந்துவிடக் கூடாது என்றதன் அடிப்படையிலே வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிஸா இல்லா மா கத் ஸலஃப், உங்களுடைய தந்தை மனம் முடித்த யாரையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக் கூடாது. இதற்கு முன்னால் நடந்தது நடந்து விட்டது. இல்லாமா கத் ஸலஃப், இதற்கு முன்னால் நடந்தது நடந்து விட்டது. இனிமேல் உங்களுடைய தகப்பனார் மனம் முடித்த எந்த பெண்ணையும் நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது. அது முதல் தாரமோ இரண்டாவது தாரமோ உங்களுடைய தகப்பனார் மனம் முடித்திருந்தால் அதை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தா, இது மானக்கேடான செயல் என்று இஸ்லாம் பிரகடனப்படுத்துகின்றது. எனவே பெண்களுக்கென்று ஒரு சுயமரியாதைக்கான இழுக்கு வருகின்ற பொழுதும் அந்த சுயமரியாதையை பெற்று தந்ததும் இஸ்லாம் தான். ஆண் பெண் எல்லா நேரங்களிலும் சமமாகத்தான் இஸ்லாம் பாவிக்கின்றது, இஸ்லாம் பார்க்கின்றது. யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை மக்களே, உங்களை ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் நாம் படைத்தோம். பல குடும்பங்களாக பல கோத்திரங்களாக நாம் உங்களை படைத்திருப்பதற்கான காரணம் லிதஆரஃபு, நீங்கள் உங்களுக்குள்ளார் மனித ரீதியாக, திருமண ரீதியாக, உறவு ரீதியாக அறிமுகமாகிக் கொள்ள வேண்டும் என்றதன் அடிப்படையில் தான் ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், ஆணாயிலும் சரி பெண்ணாயினும் சரி உங்களில் யார் சிறந்தவர் என்றால் இறை பக்தி யாருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்றதோ அவர்தான் சிறந்தவர். எனவே ஒரு பெண்ணை விட ஆண் தான் உயர்ந்தவன் என்றோ ஒரு ஆணை விட பெண் தான் உயர்ந்தவள் என்றோ யாரையும் பாகுபாடோடு இஸ்லாம் அணுகுவதில்லை. இதைத்தான் ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு அரபியை விட அரபி அல்லாதவரோ, அரபி அல்லாதவரை விட ஒரு அரபியோ, ஒரு வெள்ளையரை விட கருப்பரோ, கருப்பரை விட வெள்ளையோ, ஆணை விட பெண்ணோ யாரும் யாரையும் விட உயர்ந்தவர்கள் அல்ல, எல்லோரும் சமமானவர்கள் தான். உங்களில் உயர்ந்தவர்கள் என்றால் இரையச்சம் யாருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்றதோ, நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வமும் தீயதை செய்யக்கூடாது என்கின்ற விழிப்புணர்வும் இறை பக்தியும் யாருக்கு இருக்கின்றதோ அவர்தான் உங்களில் உயர்ந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் வ உன்ஸா வ ஹுவ முஃமின், முஃமினான ஆணும் பெண்ணும் யார் நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ ஃபலனுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா, பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கையை நாம் வழங்குவோம். இது இறைவனுடைய கட்டளை. வஅதல்லாஹு முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி, முஃமினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கான நன்மைகளுக்கான கூடியாக ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், நதிகள் ஓடுகின்ற சொர்க்கத்தை நாம் அவர்களுக்கு தருவோம். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத் என்கின்ற தொடங்குகின்ற வசனங்களில் ஆண் பெண் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களையும் சொல்லிவிட்டு எல்லோருக்கும் சமமாக நாம் நன்மைகளுக்கான கூலியை நாம் வழங்குவோம் என்று ஆண் பெண்ணுடைய சமத்துவத்தை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத்தி வ அக்ரதுல்லாஹ கர்லன் ஹஸனா யுலாஅஃபு லஹும் அஜ்ருன் கரீம், சதகா செய்யக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி
தர்மம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுத்த கடனுக்கு உங்களுக்கு இரட்டிப்பாக நாம் வழங்குவோம் என்றுதான் ஆண் பெண்ணுடைய சமத்துவத்தை இஸ்லாம் பறைசாற்றுகின்றது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் குர்ஆனிலே நம்மை பார்த்து சொல்வான், ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பி, நீங்கள் ஈமான் கொண்டு ஈமானுடைய வாழ்க்கையை வாழ்வதென்றால் அவர்களைப் போல் ஈமான் கொள்ளுங்கள், அவர்களைப் போல் ஈமானுடைய வாழ்க்கையை வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஆயத்திற்கு தஃசீரில் எழுதக்கூடிய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், இந்த ஆயத் இறங்கிய பொழுது பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண் சஹாபாக்கள் தான், பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண் சஹாபாக்கள் தான். காரணம் என்ன? தகப்பனாக, சகோதரனாக, அண்ணன் தம்பியாக எல்லாவற்றிலும் போரிலே பறிகொடுத்திருந்தார்கள் சஹாபிய பெண்மணிகள். அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபிஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும், என்னுடைய தோழர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதும் ஆண் சஹாபாக்களை விட பெண் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்தது. எனவே ஆண்களை போன்று பெண்களையும் தாராளமாக நீங்கள் பின்பற்றலாம் என்று ஆண் பெண்ணுடைய சமத்துவத்தை பேசுவதோடு பெண்களுக்கு தேவையான எல்லா உரிமைகளையும் இஸ்லாம் நமக்கு குறிப்பாக பெண்களுக்கு பெற்று தந்திருக்கின்றது. நீ ஒரு பொம்பளை, நீ எப்படி பேசலாம் அப்படின்னு அவர்களை அடக்கி வைப்பதற்கும், ஆம்பளை மட்டும்தான் அப்படி செய்யணுமா, ஏன் பொம்பளை செய்யக்கூடாதா அப்படின்னு கட்டுப்பாடற்ற சுதந்திரக்கும் இடையிலேதான் இஸ்லாம் தெளிவான வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கின்றது. ஒரு பெண்ணுக்கு தேவையான பிறப்புரிமையிலிருந்து தொடங்கி அவளுக்கான கல்வி உரிமை, சம உரிமை, வரதட்சணை, இன்னும் பிற எல்லா விதமான அந்தஸ்துகளையும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் பின்து பரக்கா, பெண் குழந்தை என்றாலே அவள் பரக்கத்திற்குரியவள் தான். பெண் குழந்தைகளை நீங்கள் பெற்று ஆளாக்கினால் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குகின்ற நம் போன்ற பெற்றோர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன ஹைர் பரக்கத்துகளை எல்லாம் அறிவித்திருக்கின்றார்களோ அந்த அத்தனை ஹைர் பரக்கத்துகளுக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.